முடிடா. இது எங்க முடியுது? ஓம்ல தான் முடியுது. ஆன் பண்ற சாமி. ஹைலைட் ஆஃப் கோகர்னா ட்ரிப் இதுதான் சொல்லலாம். ஸோ த ரியல் பீச் ட்ரெக்கிங் பிகின்ஸ். இப்போ வந்து நம்ம பால்கன் பீச் நோக்கி போயிட்டுருக்கோம். போயிட்டு வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் 4 பீச்சஸ் வந்து நம்ம ட்ரெக்கிங்கில் கவர் பண்ண போகிறோம். அந்த நடுவில் இருக்க பீச்சஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன்லி ட்ரெக்கிங் மூலயமா மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அதை நீங்கள் ரோடு வழியாக கவர் பண்ண முடியாது. முடிச்சுட்டு நம்ம கடைசி பீச்சிலேருந்து நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். ஸோ இந்த பீச் ட்ரெக்கிங் டியூரேஷன் வந்து அரௌண்ட் வந்து 3 hours ஆகும். ஃபர்ஸ்ட் பீச் வந்து பால்கன் பீச்சுக்கு வந்திருக்கோம் ரிஷி. நேற்று நம்ம பண்ணணும்னு நினச்சோம், பண்ண முடியல. ட்ரெக்கிங் வந்து பண்ண முடியல. யானா கேவ்ஸ்லேயே வந்து போயிட்டு வந்ததுலேயே வந்து டயர்டாகி போச்சு. யானா கேவ்ஸுமே வந்து ஒரு சின்ன ஒரு மினி ட்ரெக்கிங் மாதிரி தான் இல்லை ரிஷி? அது நல்ல ட்ரெக்கிங் தாங்க. மினி ட்ரெக்கிங் எப்படி சொல்கிறீங்கன்னு புரியுது. இல்லை, அதுக்கே நம்ம டயர்டாகி தான் படுத்துருக்கோம். ஆமாம் 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 ஆமாம். நேற்று அந்த ஃபோர்ட்டும் மிர்ஜான் ஃபோர்ட்டும் யானா கேவ்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணோம். அங்கே மிர்ஜான் ஃபோர்ட்டில் வந்து நம்ம நக்குல் வந்து சொன்ன அலப்பறையில் செக்யூரிட்டியெல்லாம் வெளியே துரத்தி விட்டாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணுவீங்கிறது நாங்கள் மிர்ஜான் ஃபோர்ட் வீடியோவில் எல்லாருமே பார்ப்பீங்க. நேற்று வந்து ஈவினிங் வந்து நம்ம கோகர்னா மெயின் பீச்சுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே நம்ம வந்து சன்செட் பார்த்துட்டு, அது மெயின் பீச் அவ்வளோக்கா சிறப்பாலாம் எதுவும் இல்லை. அங்கே சாப்பிட்றதுக்கு வேணால் ஒரு ஹோட்டல், என்ன ரெஸ்டாரண்ட், சன்செட் கஃபே. அது சன்செட் கஃபேல நேற்று என்னென்ன சாப்பிட்டோம்? ஃபிஷ் ஃப்ரை இருந்துச்சு. ஆமாம், எக்ஸ்பென்சிவ் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது. அதான் நூடுல்ஸ், அப்புறம் வந்து ப்ரான் ட்ரை பண்ணோம். அப்புறம் ஏதோ புதுசாக ஒன்று ட்ரை பண்ண மாதிரி பேர் ஸ்குவிட். அது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்குவிட் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ப்ரான் வந்து ட்ரை பண்ணோம். ப்ரான் என்ன ரோஸ்ட்? ப்ரான் பட்டர் ரோஸ்ட். ப்ரான் பட்டர் ரோஸ்ட். அது ட்ரை அந்த ஐட்டம் சொன்னீங்க. பேர் டக்குன்னு ஞாபகம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பால்கன் பீச். பால்கன் பீச்லேருந்து அடுத்து எங்கே போகிறோம்னா நம்ம வந்து பாரடைஸ் பீச்னு நமக்கே தெரியாது. ஆமாம் 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 ஆமாம். நான் இது எடிட்டிங்கில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன இதுங்கிறது நீ போனால் தான் தெரியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஒரு டூரிஸ்ட் கைடு வந்து ஒரு கேங்கை வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. நக்குல வந்து அந்த கேங்ல சேர்த்திக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த கேங்ல சேரணும்ட்டு. அவங்க வந்து எதை குயிக்கா போற மாதிரி இருந்தது ரிஷி. நான் உண்மையாலுமே இல்லைன்னா நம்ம அந்த டூரிஸ்ட் கைடோட இணைஞ்சு போயிருக்கலாம். அவங்க தான் வேக வேகமா போற மாதிரி இருந்தது. நம்ம அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு இப்படி உள் வாங்கிட்டு, நல்லா உள் வாங்குறீங்க. உள் வாங்கணும், உள் வாங்கிட்டு அப்படியே வந்து உள் வாங்கிட்டு அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கிறோம். ஆனா வந்து கோகர்னால வந்தா எல்லாருமே ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்றது ஆக்டிவிட்டிஸ் தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெக்கிங் வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது என்ன சங்கடா ப்ரோ? சங்கு ப்ரோ ஸ்பான்டேனியஸ் ஏதோ பண்றான். சங்கு பார்த்தது இல்லைங்களா? சங்கு பார்த்துருக்கோம் ப்ரோ. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்றது இந்த மாதிரி ஒரு பீச்சுக்கு போனா அந்த ஒரு சின்ன வயசுல, நான் சின்ன வயசுல சொல்றேன். இல்ல இதை பார்த்து எனக்கு அப்படிதான். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதை நான் வந்து அவ்வளவு ஒரு சின்ன வயசுல வந்து ஏதோ ஒரு பீச்ல போய் கலெக்ட் பண்ணறேன். எனக்கு நாம இல்ல, சின்ன வயசுல கூட்டிட்டு பொறுக்கியா இருந்திருக்கிறீங்க அப்பவே. நல்ல பொறுக்கியா இருந்திருக்கேன். இப்போ வந்து ரொம்ப சிறப்பான நல்ல ஒழுக்கமான பொறுக்கியா தான் இருக்கிறேன். ஆனா இந்த ட்ரெக்கிங்க்கு வந்து சாம் நம்ம ஷூ போட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஷூல தான் வந்திருக்கோம். கிராக்ஸ் போட்டு வந்துட்டேன். நாம சொல்லி எங்களையும் சேர்த்திக்கிறீங்க. இல்ல எப்பவுமே வந்து நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. எல்லாமே நம்மளுடைய. இப்போ நீங்க ஏதோ பொறுக்கித்தனம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அப்போ நாம பண்ண பொறுக்கித்தனம் அப்படிங்களா இல்ல நான் பண்ணது? இல்ல கண்டிப்பா நான் தான் சொல்லுவேன். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்க எல்லாரும் வந்து நிப்பீங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரோ. இது என்ன ப்ரோ? அது மேல ஏதோ மட்டு பாத்தீங்கன்னா இது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது. இது என்னது? இல்ல இது உண்மையாலுமே கேட்கல. ஏதோ ஒரு பூச்சி வீடு கட்டிட்டு இருக்கோம், அதை இது பண்ணிருக்கீங்க, களைச்சு விட்டீங்க. மற்றவங்க வீட்டில் விளையாடுறீங்க, போட்டோ தான் எடுக்கணும். இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இல்லை எப்படி வருது? ஏதோ ஆறா என்ன? பேக் வாட்டரா? இது என்னது ப்ரோ? இது எனக்கு தெரியல. தெரியும் நினைச்சேன், எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா
இது கடல் தண்ணினா உப்பு கரைக்கும். ம். கரெக்ட்டுங்களா? ம். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அங்கெல்லாம் நிக்காதீங்க. பொத்துனுடுவோம். சரி, அக்கு உங்க கேங் வேற முன்னாடி போயிட்டாங்க. இல்ல அவங்க போட்டு நம்ம தனியா நம்ம கேங் பொறுமையா போலாம். ஏன்னா வந்து அவங்க எல்லாம் அவசரமா ப்ரோ இதுக்கு பேர் என்னது ப்ரோ? தெரியாது. இதுக்கு பேர் என்னது ப்ரோ? நீங்க அதை நல்லா பேசுறீங்க. சொல்லுங்க. அமைச்செல்லாம் பாக்குறீங்க. வீடியோ விட்டுருங்க. வீடியோ விட்டு வெளியே வாங்க. வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கு. என்னது? ஓ, மண்ணு தெரிஞ்சுதா? ஆமா ஆமா. நல்லா இருக்கு ப்ரோ. இந்த பீச் நல்லா இருக்கு. இல்ல கண்டென்ட்டை விட்டுடா. நம்ம பேசுறது அப்படியே நேச்சுரலா இருக்கட்டும். நான் அப்போ எடிட் பண்ணும்போது நான் பாத்துக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் மைண்ட்லயே இருந்துடும். கேமரா ஆன்ல இருக்குன்னே இருந்தோம்னா நம்ம அதை மட்டும் தான் பேசுவோம். நேச்சுரலா எடுத்துட்டே போவோம். வர்றது வரட்டும். போட்டோ தான் எடுக்கணும்னு நீட்டா நிறுத்தி எடுத்துக்கலாம். இது ஸ்டாப் பண்ணிட்டு. புரிஞ்சிருச்சு உனக்கு. இப்போ நம்ம கண்டென்ட் பண்ணும்போது நம்மளை ஓட்டுறாங்க. இந்த இதை போட்டு வந்து படாதபாடு பட வேண்டியதா இருக்குது. இது கிராக்ஸ் அங்கிருந்து ஒரே கால் வைக்கலாம். இல்ல ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா இப்ப எப்படி ஹரிஸ் ஏறினாங்க? இங்கதான் இந்த வழியில தான் ஏறினாங்களா? நம்ம இப்ப அவங்களை கேட்ச் பண்ணிடலாம் ஹரிஸ். என்ன வந்து அவங்ககிட்ட சொல்லிடலாமா இப்படி வந்து நாங்களும் உங்களோட ஜாயின் பண்றோம், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அப்படின்னு. எதுக்கு? இங்க ஒரு கேங் சந்தில இருந்து வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ நோ வே டு